இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
சேனை தலைவராம் இயேசுவின் பூச்சரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இன்னிசை நற்செய்தி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இது உடைந்து போன உள்ளங்களின் காயங்களை கட்டும்படியாக இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்கள் மூலமாக அற்புத சுகம் பெற்றோர், ஆசீர்வாதம் பெற்றோர் அநேகர். நல்ல ஒரு பாடலை கேட்டீர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று சொல்லி, பரலோகத்திலே எப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய கூட்டத்திலே நாம் இருப்போமா, அழகாய் நிற்கக்கூடிய அந்த வரிசையிலே நாம் நிற்போமா என்பதை இந்த வேளையிலே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நான் பார்த்த பொழுது, ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லுகின்றார். வெள்ளை அங்கிகளை தரித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லி மிக அழகாக யோவான் எழுதியிருக்கின்றார். தனியாக பத்மத்தீவிலே விடப்பட்ட வேளையில் இந்த வெளிப்படுத்தல் நிருபத்தை மிக அழகாக தெய்வீக தரிசனத்தோடு கூட எழுதுகின்றார். அதையே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லுகின்றார். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நாட்களிலே ஒரு வித்தியாசமான உபதேசங்கள் இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். உபத்திரவ பாதையின் வழியாக கடந்து சென்றவர்கள் மிக அழகாக ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி திவ்ய வாசகனாகிய யோவான் சொல்லுகின்றார். அதையே போராட்டம், உலகத்திலே இருக்கந்தண்டியும் போராட்டம் உண்டு. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடம் என்று சொல்லுகின்றார். அதையே யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு, குறிக்கப்பட்ட நாட்களும் உண்டு என்று சொல்லி மிக அழகாக யோபு சொல்கின்றார். அதையே பவுல் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, உன்னை குறித்த தீர்க்க தரிசனப்படியே நல்ல போராட்டம் பண்ணு, நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியோடு இரு என்று சொல்லுகின்றார். போராட்டம் பண்ணு, நல்ல மனச்சாட்சியோடு இரு என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். அதையே பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். நல்ல போராட்டம். பவுலுடைய வாழ்க்கையிலே சித்திரவதை, அணுவணுவாக உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகின்றார். விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். அடுத்த வசனத்தில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது, நீதியிலே நியாயத்தை கர்த்தர் நாளிலே அதை எனக்காக தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கு அதை தந்தருள்வார் என்று சொல்கின்றார். நீதியின் கிரீடம் பவுலுக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லி அவர் அழகாக சொல்லுகின்றார். எனக்கு மாத்திரமல்ல, நீங்களும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு இருந்தால் உங்களுக்கும் நீதியின் கிரீடம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அதையே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்று சொல்லுகின்றார். பசியே கிடையாது. இந்த நாட்களிலே நமக்கு அப்பொழுது பசி வருகின்றது, தாகம் வருகின்றது. ஆனால் பரலோகத்திலே பசியே இல்லை என்று சொல்லி திவ்ய வாசகனாகிய யோவான் சொல்லுகின்றார். அதே கண்ணீர் துடைப்பார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு சுமார் 630 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை நீக்குவார் என்று சொல்கின்றார். நம்முடைய கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி ஏசாயா மிக அழகாக சொல்லுகின்றார். அதையே திவ்ய வாசகனாகிய யோவான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தேவன் தாமே இவர்களை கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்கின்றார். இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரியே, சகோதரனே, உன்னுடைய கண்ணீரை துடைக்க
தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் என்று சொல்லி அழகாக யோவான் சொல்லுகின்றார். அதையே வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவளை கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லுகின்றார். பாருங்கள், மிக அழகாக சொல்லுகின்றார். இந்த நாட்களிலே நீடிய பொறுமையாயிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு, மாமியாரோடு ஒட்டி கொண்டு ஆண்டவருடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத்து வாழ்க்கை வரலாறு, பாதை தவறி போய் மீண்டும் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஷினரிகள் ஸ்வாட்ஸ் ராக்லடாவுடைய வாழ்க்கை வரலாற்றை மேடைகளிலே ஒளி ஒளி காட்சியாக குறைந்த செலவில் உங்கள் பகுதிக்கு வந்து நிறைவேற்ற காத்திருக்கிறோம். சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்த அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த ஊழியத்தில் எங்களை உற்சாகப்படுத்த உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றோர், சுகம் பெற்றோர் அநேகர். நல்ல ஒரு ஜெபத்தை கேட்டு பிற்பாடு நீங்கள் அழைத்தால் உங்கள் அனைவருக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். நன்றி.